ஹாய் ஹலோ படிஸ், இன்னைக்கு நம்ம 2026ல பூத் பங்களா அப்படின்னு நம்ம வடக்கு ஏகேவான அக்ஷய்குமார் நடிச்ச பக்காவான ஹாரர் மிஸ்ட்ரி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட கதையுமே ரொம்பவே சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கிராமத்துக்குள்ள யாருக்கு திருமணம் ஆனாலும் சரி, கல்யாணம் மனப்பண்ண ஒரு விசித்திரமான ஜந்து தூக்கிட்டு போயிட்டு கொடூரமா கொலை பண்ணுட்டு அந்த ஊர் மக்கள்லாம் இதனால பயந்து கல்யாணமே பண்ணிக்காம லிவ் டுகெதர்ல இருக்காங்க. இப்படி ஒரு சமயத்துல தான் நம்ம ஹீரோக்குமே தாத்தாவோட சொத்தான அந்த கிராமத்துல ஒரு பங்களா கிடைக்க, அதை ஏன் விடணுமேட்டு அங்க போய் தன்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம்னு பாக்குறாப்புல. போன இடத்துல அவருக்கு என்னெல்லாம் சம்பவம் காத்திருக்கு, சரியான அதிர்ச்சி ட்விஸ்ட் இந்த படத்துல பக்காவாவே இருக்கும். வல்ல வெள்ளன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். அகைன் இந்த மாதிரி தரமான படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இங்க பங்கல்பூர்ன்ற கிராமத்துல புதுசா யாரா கல்யாணம் பண்ணாலே இங்க ஒரு டீமன் வந்து மணப்பெண்ணை மட்டும் தூக்கிட்டு போயிடுது. அப்பதான் அந்த கிராமத்துல உள்ள ஆச்சாரியன்ற ஒருத்தர் இறந்துற அவரோட சொத்துக்கள் எல்லாமே லண்டன்ல இருக்க வாசுதேவா யசோதான்ற ஒரு ஃபேமிலிக்கு எழுதி வச்சிருக்காப்ல. இந்த யசோதாவோட பையன் தான் நம்ம ஹீரோவுமே. அந்த வாசுதேவமே ஒரு செமினார் எடுக்கிறதுக்காக தன்னோட பொண்ணு கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த சமயத்துல தான் அந்த ஆச்சாரியோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஒருத்தர் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாப்புல. அதை பார்த்த உடனே ஹீரோக்கும் அவனோட தங்கச்சிக்குமே சுத்தமா நம்பிக்கையே இல்ல. சரி என்னடாட்டா அப்பாக்கு கால் பண்ணா அவருமே எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்பதான் ஹீரோமே இந்த ஆச்சாரியார் கொடுத்ததுல ஒரு பேலஸுமே இருக்கு, அந்த பேலஸ்ல வச்சு உன்னோட கல்யாணத்தை சூப்பரா முடிச்சிடலான்ட்டு அந்த பேலஸை ரெடி பண்றதுக்காக ஹீரோவுமே தனியா கிளம்பி வராப்புல. இங்க இந்த ஆச்சாரியாரோட அசிஸ்டன்ட்டுமே ஹீரோவை அந்த பேலஸ் கூட்டிட்டு போக அங்க போயிட்டு அந்த பேலஸ் சுத்தமா மெயின்டைனே பண்ணாம இருக்குது. உடனே ஹீரோவுமே ஆளை வச்சு முதல்ல இதை கிளீன் பண்ணுங்க, என் தங்கச்சிக்குமே நான் இதான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட உடனே எல்லாருமே மிரண்டு போறாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட்டுமே தயவு செஞ்சு இங்க கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கதை சொல்றாரு. முன்னொரு காலத்துல தேவர் குலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அசுர குலத்தை சேர்ந்த ஒரு பையனை காதலிச்சு அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கும். அவனோட பேர் தான் வதசூர். அவனையுமே ரெண்டு குலத்திலுமே சேர்த்துக்காததுனால அவனுமே தனிமையில் தான் வளர்ந்திருக்கான். அப்படியே அவனுமே சிவனை வேண்டி தன்னோட வம்சத்தினர்களால் மட்டும்தான் தனக்கு சாவு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சாகாவரத்தையுமே பெற்றிருக்கான். இதனால தேவர்கள் எல்லாருமே பிரம்மா கிட்ட போய் உதவி கேட்க அவருமே விராட்சின்ற ஒரு பொண்ணை உருவாக்கி அவனையுமே காதலிக்க வச்சு சரியான சமயத்துல பூமிக்குள்ள அடைச்சிருக்காங்க. இவனையுமே எப்படியாவது வெளியே கொண்டு வரணுமேன்ட்டு புதுசா கல்யாணமான பெண்களை இவனுக்காக பலி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவனுமே வெளில வந்தாலும் அவன் நடக்கிறதுக்காக விராட்சியுமே அங்க பக்கத்துல மரமா வளர்ந்திருக்கான்னு சொல்றாரு. இதுக்கிடையில ஈரோட அப்பமே விஷயம் தெரிஞ்சு ஊருக்கு வந்து ஒரு சாமியாரை பக்கத்துக்காக போறாங்க. அப்ப அவருமே அந்த பேலஸ்ல நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணலாம், ஆனா அங்க இருக்க ஒரு ரூம்ல மட்டும் எப்பயும் வெளிச்சம் இருக்க மாதிரி நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்களுமே அந்த ரூம் பூட்டி இருக்கிறதுனால அந்த சாவியை வாங்குறதுக்காக ஒரு வீட்டுக்கு வராங்க. அப்ப பார்த்தாதான் தெரியுது அந்த ஆச்சாரியா ஒன்னும் சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்காரு. ஆச்சாரியாரை பார்த்ததுமே ஹீரோட அப்பாவும் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாப்ல. ஹீரோட அப்பாவும் அம்மாவும் காதலிச்சு இந்த ஆச்சாரியார் கிட்டதான் வேதங்கள்லாம் கத்துருப்பாங்க. இந்த ஆச்சாரியாரோட மகனான மாதவனும் ஹீரோட அம்மாவும் ஒன் சைட லவ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த ஆச்சாரியார் தான் அரண்மனையில பூட்டி இருக்கிற அறைக்குள்ள வதசூர் வெளியே வரக்கூடாதுன்னு மந்திரங்களை சொல்ற ஒரு சிஸ்டத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காப்ல. அப்பதான் ஒரு நாள் ஹீரோட அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ற விஷயம் மாதவனுக்கு தெரிய வருது. அதனால அவனுமே கோவத்துல அந்த மந்திரங்களை ரிவர்ஸ்ல சொல்ல வச்சு வதசூரியுமே வெளியே கொண்டு வந்து தன்னோட ஆசையுமே தீர்த்துக்கலாம்னு நினைக்கிறான். அந்த நேரம் ஆச்சாரியாருமே வந்து ஏன் இப்படி பண்றன்றதை கேட்டுட்டு ஹீரோட அப்பா கிட்டயே போய் யசோதாவுமே மறந்துடும் சொல்லியிருக்காரு. அதனால அவருமே குரு சொன்னதை தட்ட முடியாம யசோதாக்கும் மாதவனுக்குமே கல்யாணம் நடந்திருக்கு. முதலிரவு முடிஞ்சதுக்கு அப்புறம் யசோதாக்கு தெரிய வருது ஆல்ரெடி வதசூரோட ஆத்மா மாதவன் உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு. இதை பார்த்து யசோதாவுமே அங்கிருந்து தப்பிச்சு வந்து வாசுதேவனை தன்னோட காதலன் கூட வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நீயுமே பிறந்த, அதனால நீயுமே மாதவனோட பையன் தான், ஆனா நானுமே உன்னை என்னோட பையன் மாதிரி தான் வளர்த்தேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த சாமியாருமே சொந்தக்காரங்களும் ஆல்ரெடி வந்துட்டாங்க, அதனால உன் தங்கச்சி கல்யாணம் முடிச்சுட்டு இங்க இருந்து போயிடும் சொல்ல நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சிருது. அந்த நேரம் பார்த்து கரெக்டா கரண்ட்டுமே போக அங்க வதசூரோட ஆத்மா இருக்க மாதவன் வந்து தங்கச்சியுமே தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துல இறந்த பெண்களோட ஆத்மா மூலியமா ஹீரோமே அந்த வதசூரை அடைச்சி வச்சிருக்க இடத்துக்குமே வந்துடுறான். அங்க அந்த ஆச்சாரியாருமே ஹீரோட தங்கச்சியை பலி கொடுத்து வதசூரை வெளியே கொண்டு வந்து தன்னோட பையனை காப்பாத்தலாமேன்ட்டு நினைக்கிறாப்புல. அந்த நேரம் ஹீரோவுமே தடுக்க வர அவனையுமே அடிச்சு போட்டு வதசூருமே முழு உருவத்தை பெற்றிருக்கான். இதுக்கிடையில ஹீரோட அப்பாவுமே அந்த பூட்டி இருந்த ரூமுக்குள்ள வதசூரை அடக்கி வைக்கிற மந்திரம் உள்ள அந்த மிஷினையுமே ஆன் பண்ணி வச்சிடறாப்புல. அது தெரிஞ்ச ஆச்சாரியாருமே ஹீரோட தங்கச்சி உடனே பலி கொடுக்க சொல்ல அந்த நேரம் ஹீரோவுமே மரமா இருந்த விராட்சியோட கையை பிடிச்சுதான் எழுந்திருக்கான். அதுல இருந்து ஒரு வேர் எடுத்துட்டு வந்து வதசூரியமே குத்த மாதவனோட உடம்புல வதசூர் இருக்கும்போது தானே ஹீரோவுமே பிறந்திருப்பான். அதனால ஹீரோவுமே வதசூரோட வம்சன்றதுனால அவனையுமே மொத்தமா அழிச்சு தங்கச்சியுமே காப்பாத்துறான். அதுக்கப்புறம் மத்த எல்லாருமே ஊருக்கு அமிச்சிட்டு ஹீரோ மட்டும் அந்த பேலஸ்ல தங்குறாப்புல.